ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் டியூஸ்டே ஒரு பாசிட்டிவான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அது கூடவே என்னோடய சின்ன சின்ன ஹாப்பியான மூமெண்ட்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது கூடவே கமெண்ட்ஸ் ரிப்ளையாகவும் இந்த பதிவு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி 4 மணி அப்படிங்கும்போது எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சோன்னையுமே பார்த்திங்கன்னா அந்த நிலவு அவ்வளோ ஒரு அழகாக தெரிஞ்சிச்சு. அதை தான் உங்கள் கூடயுமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்தோன்னா 4:45 எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் 5:15 ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தோம் அப்படின்னா 5:15 தீபம் ஏற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தாங்க செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட லதாக்கா தாங்க ஞாபகத்துக்கு வந்தாங்க. அவங்க தான் கேட்டிருந்தாங்க, ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது நேற்று எடுத்த வீடியோ. நல்லா நான் வந்து குளித்ததுக்கப்புறமா ஈரத்தலையிலேயே நல்லா எடுத்து விட்டுருவேங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு முடியை எடுத்து 2 பக்கமே நடுவுலையும் ஒரு முடியை எடுத்துகிட்டு அப்படியே அதை வந்து தண்ணி ஜலம் மாதிரி பின்னிக்குவோம். இப்படி தாங்க பின்னி அதுக்கப்புறம் எடுத்து விட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். இப்படியே தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் இருந்திருப்பேன். வீடியோவிலேயே பார்ப்பீங்க. அப்படி தான் நான் வந்து விட்டுறது. ஒரு 4 to 5 மணிக்குள்ளே குளித்தோம் அப்படின்னா தலைக்கு எந்த ஒரு சளியுமே பிடிக்கிறது இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5:15 நான் ரெடி ஆகிட்டேன். மேடம் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க. அவங்கள தூங்க வச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மணி 6 மணி ஆயிடுச்சுங்க. நல்லாவே விரிஞ்சிருச்சு. பூவெல்லாம் கூட விரிஞ்சிருச்சு. இப்படி தான் இருக்குது. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசித்தேன். சரி, நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை முடிஞ்சுது, அவ்வளோதான், செய்ய முடியாது. சரி, எப்பவும் போலவே நம்மளோட ரெகுலராக செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடலான்ட்டு நம்மளோட செம்பருத்தி பூ இயற்கை இலையெல்லாம் ரசிச்சுட்டு வெளியிலிருந்து உள்ளுக்குள்ளே கூட்டி விட்டு வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு கோலமெல்லாம் போட்டுக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி சரி கொஞ்சம் அரிசியெல்லாம் வெளியில் கோலம் போட்டு வந்துட்டு அரிசி கொஞ்சம் ஊற வச்சுட்டு பூ வைக்கிறதுக்கு மறந்துட்டேங்க. அதனால் நம்மளோட அபி சிஸ்டர் கொடுத்த பூவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 நாளைக்கு வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன், வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதை அரிசி ஊறுறதுக்குள்ளேயும் நாம் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது சமையல் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அதனால் வெளியிலலாம் கோலம் போட்டு விட்டுட்டு உள்ளுக்குள்ளேயும் கோலம் போட்டுக்கிறேங்க. சரவண பவ கோலம் தான் இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருந்தேங்க. இதெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 6 மணிக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக 7 மணி ஆயிடுச்சுங்க. சரி, 7 மணிக்குள்ளே செய்யலாம் பூஜையை அப்படின்னு செஞ்சிட்ருந்தேங்க. நான் வெற்றிலையும் வாங்கி வைக்கல. அதனால் இன்றைக்கி கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ளேயும் மணி இன்னுமே லேட் ஆயிரும். அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தாங்க இன்றைக்கி. இந்த லைட் பாருங்கள், போட்டோன்னே அப்படியே ஆஃப் ஆகுது இல்லைங்களா. லைட் பார்த்திங்கன்னா எரியாமல் போயிடுச்சு, பீஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சூரியன் பாருங்கள், இப்போ தான் மெல்ல மெல்ல அழகாக தெரியுது. அதையுமே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. சரி, இன்றைக்கி மதியம் போல் கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சரி அன்னலட்சுமி தாயாரையாவது ஒரு தீபம் ஏற்றி சமையல் கட்டில் வழிபடலாம் தாங்க செஞ்சிட்ருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த தீபம் அப்படியே நின்று அழகாக எரிஞ்சதுங்க. இன்றைக்கி மல்லிகை பூவோட நம்மளோட அன்னலட்சுமி தாயார், மகாலட்சுமி தாயார் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க. சரின்ட்டு விபூதியெல்லாம் வச்சுக்கிறேன் எப்பவும் போலயே. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க சமையல் வேலையை. இதை செஞ்சிட்ருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா என் பையன் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். நான் பண்ணுறதையெல்லாம் பார்த்துட்டு எனக்குமே சிரிப்பாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சமையல் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன். சாம்பார் ரசம் தாங்க வச்சுருந்தேன். நேற்று அபி சிஸ்டர் ஒரு காமெடி பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, சாம்பார் ரசம் மாதிரி வச்சுட்டாங்களாமா ஒருத்தங்க. அது வந்து ரசம் எங்கேன்னு கேட்டால் அப்படியே பருப்பு தண்ணியாக எடுத்து ரசம் ஊற்றிடலாங்களாம்மா. பொரியல் எங்கேன்னு கேட்கும்போது அதில் இருக்கிற பொரியலையே எடுத்து கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வைங்கக்கான்னு சொன்னாங்க. அது காதில் கேட்டதுனாலேயே என்னமோ நானும் அதே மாதிரியே வச்சுருந்தேங்க. எனக்கே சிரிப்பாக வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி வெற்றிலை தீபம் போட்டுடலாம் அப்படின்ட்டு தாங்க. இன்றைக்கி நம்மளோட கேமராமேன் பார்த்திங்கன்னா நம்மளோட அபி தங்கச்சி தான். அவங்க தான் எடுத்திருந்தாங்க. வளைச்சி செடிகளுக்கு நடுவுலையெல்லாம் எடுத்திருந்தாங்க. அதை தான் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் சரவண பவ கோலமெல்லாம் போட்டுக்கிறேங்க. தீபமும் ஏற்றிக்கிறேன். ஒரு 1:45 அப்படிங்கும்போது தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. 1 to 2 ஹோரை நேரம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே தீபமெல்லாம் ஏற்றிக்கிறேங்க. பூவெல்லாம் பார்த்திங்க இன்றைக்கின்னா அவ்வளோ பூ பூத்துருந்ததுங்க. அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் இந்த அரளிப்பூவும் கிடச்சிருந்தது, அதுவுமே எல்லாம் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பால், அதுக்கப்புறம் தண்ணீர், அதுக்கப்புறம் மஞ்சள் 3 பொருள்களால் அபிஷேகம் செஞ்சுட்டேங்க. தீபம் அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க இன்றைக்கி. இந்த
அபிஷேகமெல்லாம் செய்யும்போது உண்மையிலேயே நம்மளோட மனசு குளிர்ற மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிதுங்க. தீபம் கட்டிக்கிறேங்க, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. பூ வச்சுக்கலாம்னு சொல்கிறேன். நம்மளோட முருகருமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்ததுங்க. அப்புறம் இந்த தண்ணியெல்லாம் கொண்டு போய் நம்மளோட செடிகளுக்கு ஊற்றி விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் சரி வெற்றிலை தீபம் போட்டுடலாம்னு தாங்க மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு நெய் தீபமாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. நம்மளோட பூபதி அக்கா தான் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, 2 திரி போட்டு ஏற்றும்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி. பொதுவாகவே நம்ம எல்லாருமே எங்கள் சைட்லேயும் சரி பொதுவாகவே ஒரு திரி போட்டு ஏற்றுற வழக்கம் இருக்கும். எங்கள் வீட்லேயெல்லாம் அப்படி தான். 2 திரி போட்டுறதுக்கு உண்டான ஒரு அர்த்தம் தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த மாதிரி போடுறாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி எப்பவும் ஃபாலோ பண்ண முடியலைனாலும் இந்த வெற்றிலை தீபமாவது போடலாம்னு 2 திரி போட்டு செஞ்சுருந்தேங்க. அதுக்கு காரணம் வந்து கணவன் மனைவி இந்த 2 திரியில் நம்ம ஒன்றா சேர்த்து போடுற மாதிரி கணவன் மனைவி அப்படி ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தாங்க சொல்லிகிட்ருக்குறேன். சரி நெய் தீபமாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போட்டிருந்தேன். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இன்றைக்கி வெற்றிலை தீப வழிபாடு. தீபம் ஏற்ற போகிறேன், வெற்றிலை தீபம் வெற்றிகரமாக ஏற்ற போகிறேன் அப்படின்னு தாங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கிறேங்க. இது கூடவே ஒரு ஸ்வீட்டான மெமரிஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, எங்கள் ஊர்லையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, பார்த்து நாளைக்கு கொஞ்சம் மிச்சம் வை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேற்றே சொல்ல வேண்டிய விஷயந்தான். அதை வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, நேற்று பார்த்திங்கன்னா நம்மளோட லதா அக்கா வந்து ஒரு குட் மார்னிங் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஹேர் வாஷ் வீடியோ போடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஓகே அக்கா அப்படின்னு சொல்லி குட் மார்னிங் அக்கா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க உடனே குட் மார்னிங் தான் தங்கம் அப்படின்னு சொல்லி காலையிலேயே எனக்கு மெசேஜ் வந்திருந்ததுங்க. அதை படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. என்ன தங்கம்னு சொல்லலை, ஒரு 2வது பர்சன் நீங்கள் தான் அப்படின்னு கூட நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய பெரியப்பா தான் என்னை வந்து முதலாக தங்கம்னு சொல்லி கூப்பிடுவாருங்க. எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. எங்கள் வீட்லையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி தங்கம் செல்லம் அந்த மாதிரிலாம் யாரும் சொன்னது கிடையாது. எனக்கு எங்கள் பெரியப்பா தான் கூப்பிடுவார். எங்கள் ஜோதி அக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களோட அப்பா அவர் தான் அப்படி கூப்பிடுவார். 2வது அவங்க பையன் கூப்பிடுவார் குமார் அண்ணான்னு சொல்லிட்டு, அவருமே தங்கம் தான் எல்லாத்தையுமே பேசுவாங்க. 3வதாக வந்து நம்மளோட லதக்கா, மறந்துட்டு 2வதுன்னு சொல்லிட்டேன். எங்களோட ஃபேமிலியில் ஒருத்தவங்களாகவே எனக்கு அப்போ தோணுச்சு. தங்கம்னு சொல்லும்போது உண்மையிலேயே இன்றைக்கி எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்ததுங்க. அதையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ லதாக்கா. அதுக்கப்புறம் வெற்றிகரமாக நம்மளோட வழிபாடு முடிஞ்சதுங்க. இன்றைக்கி நம்மளோட கேமராமேன் இருந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் சூப்பராகவே வளைச்சி வீடியோவை எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. இவங்க தான் நம்மளோட கேமராமேன் பாருங்கள். இது கூட இன்னொரு சர்ப்ரைஸும் வச்சுருக்குறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஊரில் இருக்கும்போது என்னை நேசிக்கிற இன்னொரு ஆள், நீங்கள் எல்லாருமே என்னை நேசிக்கிறீங்க அப்படின்னு தெரியும். இவங்களும் பாருங்கள் என்ன வேலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அவங்களோட டிஸ்பிளேயில் வந்து என்னோடய ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க. பார்த்திங்களா, என்னை நேசிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஆள் இருக்கிறாங்க பார்த்திங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்களா, சரி ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டி இருந்தது. அதையுமே கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வாசி தங்கச்சியும் நேற்று கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. தேன்மொழி தங்கச்சியும் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. அக்கா என்னால் இப்போது நேரமே எழுந்திரிச்சு தீபமே ஏற்ற முடியலக்கா, என்ன அக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானுமே இப்போ வந்து உங்களை மாதிரி தான் தேன்மொழி தங்கச்சி, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தீபம் ஏற்ற முடியாமல் நானுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்ற முடியல, வெற்றிலை தீபம் தான் ஏற்றிட்டுருக்கிறேன். உங்கள் கூட சேர்ந்து நானுமே முயற்சி பண்ணுறேன் சிஸ்டர். அவங்களுக்கு அதை தான் நான் சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. நாம் நினச்ச மாதிரி நினச்ச விஷயத்தை அடையவருக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயம் அப்படின்னா அது முயற்சி ஒன்று மட்டும்தான். அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மேடம் வாமா வெளியே போகலான்னு சொல்லிட்டு, இதுதான் நம்ம அபி தங்கச்சியோட பொண்ணு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அங்கன்வாடி போவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போது அபி மேடம் என்ன சொல்லிகிட்ருக்குறாங்க அப்படின்னா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தாங்க சொல்லிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்மளோட வீடு பாருங்கள் அங்கே இருக்குது. நாங்கள் வெளியே உட்காந்து இப்படி தான் நம்மளோட டைம் போயிட்டுருக்கும். மேடம் கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஈவினிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. இப்படி தான் போயிட்டுருக்கும். நம்மளோட
ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய் சொல்லிடலாங்க. ஹாய் அனிதா சிஸ்டர், ஹாய் சீலா சிஸ்டர், ஹாய் புஷ்பவதி சிஸ்டர், ஹாய் பிரியா சிஸ்டர், ஹாய் வாசி தங்கச்சி, ஹாய் தேன்மொழி தங்கச்சி, ஹாய் ஆர்த்தி சிஸ்டர், ஹாய் மாலதி சிஸ்டர், ஹாய் அபி தங்கச்சி, ஹாய் விஜயக்கா, ஹாய் ராஜியக்கா. எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய்ங்க. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியை தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.